தமிழ்நாட்டை சாராதவர் 5 ஆண்டுகளுக்கு ஆட்சி செய்து கொண்டிருப்பது தமிழ்நாட்டின் சாபக்கேடு என்று கூறியுள்ள ஐஜேகே நிறுவனர் டாக்டர் பாரிவேந்தர், திராவிட கும்பல் ஆந்திராவில் இருந்து வந்து நம் மக்கள் பணத்தை திருடி அதை இலவசம் என்ற பெயரில் கொடுப்பதாக கடிந்துரைத்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் சட்டமன்ற தொகுதி இந்திய ஜனநாயக கட்சி செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக ஐஜேகே நிறுவனர் டாக்டர் பாரிவேந்தர், ஐஜேகே தலைவர் டாக்டர் ரவி பச்சமுத்து ஆகியோர் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய டாக்டர் பாரிவேந்தர், என்டிஏ கூட்டணி பலமாக இருப்பதாகவும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை எனவும் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் சட்டப்பேரவை தேர்தலில் தாம் எந்த தொகுதியிலும் போட்டியிடப் போவதில்லை எனவும் டாக்டர் பாரிவேந்தர் தெரிவித்துள்ளார். என் குடும்பத் தலைவன் என் குடும்பத்தை ஆள வேண்டுமே அப்படிங்கிற மாதிரி தமிழ்நாட்டை ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருவன் ஆள வேண்டும். அந்த பெருமை உங்களுக்கு வர வேண்டும். இத்தனை இலவசங்களும் காரணங்களும் உங்கள் வரி பணங்கிறது என்னைக்கு புரிஞ்சுக்க போகிறீங்களோ தெரியல. தமிழ்நாட்டு மக்கள் எனக்கு பார்த்தாங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. இந்த மக்கள் தான் மேலே சுமத்தப்படுகிற கடனும் சரி, கொடுக்குற இலவசங்களும் சரி, அதெல்லாம் உங்களுடைய வரி பணம். அதோடு மட்டுமல்ல, எப்படி வெள்ளைக்காரன் வந்து இங்கே ஆண்டு பல லட்சம் கோடிகளை அவன் நாட்டுக்கு கடத்தி கொண்டு போனானோ, அதே போல் இன்றைக்கி தமிழ்நாட்டில் உங்கள் வரி பணத்தை உங்களுக்கு இலவசம் என்ற பெயரால் கொஞ்சம் கொடுத்து விட்டு மீதி பணத்தை தமிழ்நாட்டில் முதலீடு பண்ணால் கூட பரவாயில்ல, 4 பேர்த்துக்கு வேலை கிடைக்கும். எப்படி இருக்குது இப்போ இருக்கிற கட்சி தலைவர்கள் எல்லாம் கொள்ளையடித்த பணத்தை தமிழ்நாட்டில் மட்டும் முதலீடு செய்வதில்லை, வெளிநாடுகளில், இங்கிலாண்டில், அதே பல நாடுகளில் உங்கள் வரி பணம் மறைமுகமாக சுரண்டப்பட்டு அவையெல்லாம் வெளிநாட்டுக்கு போகுது. நம்மகிட்ட திருடுற பணத்தை நம்ம மக்களுக்காக ஏதாவது தொழிற்சாலை ஆரம்பித்தா 10 பேர்த்துக்கு வேலை கிடைக்கும். அதை விட்டுட்டு நம்ம ஆட்சி நாளைக்கு இருக்குமா இருக்காதா என்ற பயத்தில் இவர்கள் கொள்ளையடிக்கிற பணத்தை இன்றைக்கு வெளிநாடுகளில் முதலீடு செய்கிறார்கள். இப்படிப்பட்ட கொள்ளையர்கள் உங்களுக்கு வேண்டுமா? பார்க்கணும். நீங்கள் படித்தவரும் பல்லாயிரம் பேர் இருக்கான், லட்சக்கணக்கில் இருக்கான், வெளிநாடுகளில் படிச்சுட்டு இருக்கான். அவர்களுக்கு இல்லாத அறிவாய் இவர்களுக்கு இருக்கிறது. ஆனால் நீங்கள் உங்கள் வரி பணத்தை திருடி உங்களுக்கே கொடுக்குறவனுக்கு மகராசன் கொடுக்குறான். இந்த விழிப்புணர்வு உங்களுக்கு வர வேண்டும். இந்த நிகழ்ச்சி எங்களுடைய கட்சியினுடைய செயல் வீரர்கள் கூட்டமாக இருந்தாலும் அவர்களிடம் பேசுவதை விட பெண்கள் அதிகமாக இருக்கிற காரணத்தினால் இந்த பெண்கள் தினத்தை முன்னிட்டு உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். தாய்மார்களே, சகோதரிகளே, விழித்து கொள்ளுங்கள். நாளைக்கு இந்த கடனும் மற்ற கஷ்டங்களும் எப்படி வருன்னு உங்களுக்கே தெரியாது. ஐயோ நான் எதிர்பார்க்கலையே அப்படின்னு வரும். கேளுங்க, 10 லட்சம் கோடிங்கிறது கொஞ்சம் இல்லை, மிகப்பெரிய பணம். எல்லாம் உங்களை அடகு வைத்துத்தான் இந்த கடன் கொடுக்குறான். ஆக அவர்களுக்கே ஓட்டு போட்டு திரும்ப அவர்களையே சுரண்ட வச்சு அப்புறம் அவங்க கொடுக்குற 500க்கு ஆசைப்பட்டு, இது எவ்வளவு சிந்தனையற்றவர்களாக இருக்கிறோம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே தான் சொல்லுகிறேன், தாய்மார்களே, சகோதரிகளே, இன்றைக்கு நீங்கள் எல்லாம் என்னுடைய குழந்தைகளாக இருப்பீர்கள் அல்லது பேரப்பிள்ளைகளாக கூட இருப்பீங்க. உங்களுக்கு சொல்லுகிறேன், எதிர்காலம் உங்கள் கையில் மட்டுமே இருக்கிறது. கொள்ளையன் உங்களை சுற்றி சுற்றி வந்து கொண்டே இருக்கிறான். எதை எடுத்து கொண்டு போகலாம் என்று எழுந்திருக்கிறான். இவங்க கொடுக்குற பேருக்கு சொல்கிற அத்தனையும் கல்வி சரியில்லை, வேலை வாய்ப்பு அரிதாக இருக்கிறது, அதே போல் மருத்துவம் சரியில்லை. ஆக நல்ல மருத்துவம் கொடுக்க வேண்டும். இவங்களுக்கு நல்ல மருத்துவம்னா இவங்க பெரிய அப்போலோவுக்கு போவாங்களாம், மற்றவங்களாம் ஜென்ரல் ஹாஸ்பிட்டலில் போவாங்க. ஜென்ரல் ஹாஸ்பிட்டலில் டாக்டர் இருக்க மாட்டார், டாக்டர் இருந்தால் மருந்து இருக்காது. இதுதான் நடக்கிற நிலை. என்றைக்கு இது தமிழ்நாட்டில் உள்ள பெண்கள் விழித்து கொள்ளுகிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பாதுகாப்பு. மக்களுக்கு நல்லதை நல்ல நேரத்தில் சொல்ல வேண்டும். அந்த மாதிரி ஒரு
எண்ணத்தோடு நாங்கள் கட்சியை நாங்கள் நடத்தி வருகிறோம். நீங்கள் திருந்துற அன்னைக்கு திருந்துங்க. அது வரையும் கஷ்டப்படணும்னா ஆட்சியை மாற்றுங்க. மாற்றினால் ஒழிய நீங்கள் என்ன தான் பண்ணாலும் சம்பாதிக்கிற அத்தனை பணம் வர்ற மாதிரி வரும். ஆனால் அத்தனையும் வரி மூலமாக, விலைவாசிகள் மூலமாக, சாராயத்தின் மூலமாக, டாஸ்மார்க் மூலமாக அத்தனையும் இழந்து விடுவீர்கள். ஐஜேகே துணை பொதுச் செயலாளர் செந்தில்குமார் தலைமையில் மாவட்ட தலைவர் காமராஜ், செயலாளர் ராஜேஷ்குமார் முன்னிலையில் நடைபெற்ற செயல் வீரர்கள் கூட்டத்தில் ஐஜேகே பொதுச் செயலாளர் சண்முகம், ஐஜேகே சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் வெங்கடேசன், துணை பொதுச் செயலாளர் ஆனந்தமுருகன், மாநில இலக்கிய அணி செயலாளர் சிதம்பரநாதன், மாவட்ட கௌரவ தலைவர் சுனில்குமார், மாநில இளைஞர் அணி அமைப்பு செயலாளர் அறிவழகன், மண்டல மகளிர் அணி செயலாளர் ரிங்கு, மாவட்ட மகளிர் அணி செயலாளர் தேவி பாலமுருகன், மாவட்ட கல்வியாளர் பிரிவு செயலாளர் வசந்தன் உள்ளிட்ட திரளான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்.